50,000 GPU சின்ன கேஸ்ல ஃபிட்டால ஃபெயில். பவர்ஃபுல் CPU சீப்பான SMBS போட்டதுனால மொத்த சிஸ்டமும் போச்சு கிராஷ். நிறைய காசு போட்டு பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா கேமிங் ஷட்டர் ஆகுது பாட்டில் நெக். ஒரு கேமிங் PC பில்ட் பண்றது மைண்ட் ஃபீல்டு மாதிரி. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நம்ம மொத்த காசும் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆன்லைன்ல பார்த்தா 1000 வீடியோஸ் 1000 கன்ஃபியூஷன் ஸ்டாப். இந்த ஒரு வீடியோ போதும். இதுல நான் 5 பவர்ஃபுல் ஸ்டெப்ஸ் சொல்ல போறேன். இதை ஃபாலோ பண்ணாவே உங்க பட்ஜெட்ல ₹1 கூட வேஸ்ட் பண்ணாம பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்ணிடலாம். உங்க ட்ரீம் பிசியை ட்ரீமா மட்டும் பார்க்காம உண்மையாவே ரெடி பண்ணிடலாமா? நீங்க பிசி பில்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு உங்ககிட்ட ஆன்சர் ஆனா நீங்க பிசி பில்ட் பண்றதே வேஸ்ட். இப்போ உங்களுக்கு எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது, ஃபியூச்சர்ல உங்களுக்கு எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும், அப்படி பில்ட் பண்ண பிசியை எவ்வளவு நாள் நம்ம யூஸ் பண்ண போறோம், இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்க பட்ஜெட் வேஸ்ட் ஆகாது, பிசியும் ஓவர் பில்ட் ஆகாது, பர்ஃபெக்ட் பேலன்ஸ்டு பிசி செட்டப் நமக்கு கிடைச்சிடும். ஸோ பிசி பில்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்ட்ஸ் வாங்குறது இல்ல, நமக்கு எது தேவைன்னு யோசிக்கிறது. ஒன்ஸ் நீட் கிளியரா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் காம்பனன்ட் சூஸ் பண்றது. அதுதான் நம்ம சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை டிசைட் பண்ண போகுது. ஒரு சாலிட் கேமிங் பிசிக்கு கிராபிக்ஸ் கார்டு, CPU, மதர் போர்டு, RAM, SSD, கேபினட், PSU, கூலண்ட் இது எல்லாமே தேவைப்படும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண போறது கிராபிக்ஸ் கார்டு. நீங்க எவ்வளவு நல்ல FPS-ல எவ்வளவு ஹை கிராபிக்ஸ்ல கேம் விளையாட போறீங்கன்னு கிராபிக்ஸ் கார்டு தான் டிசைட் பண்ணும். கிராபிக்ஸ் கார்டை பொறுத்தவரை நம்ம பார்க்க வேண்டியது 4 விஷயம் தான். இதுல ஃபர்ஸ்ட் GPU-ோட மாடலை டிசைட் பண்ணுங்க. மார்க்கெட்ல RTX 4060, 4070, RX 7700, 5090ன்னு நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதுல உங்க பட்ஜெட் தான் இந்த மாடல்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ண போற பேஸ். கேமிங் பிசியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அமௌண்ட்ல இருந்து 30 to 40% ஸ்பெண்ட் பண்ணாதான் பிசி பர்ஃபெக்ட் பேலன்ஸ்டா இருக்கும். அவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுமான்னு யோசிக்காதீங்க. இந்த கார்டை தான் 4 to 5 years யூஸ் பண்ண போறீங்க. சோ கிராபிக்ஸ் கார்டுக்கு அவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றது தப்பு இல்ல. உங்க பட்ஜெட்குள்ள ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாடல்ஸை சூஸ் பண்ணும்போது ரிவ்யூஸ் செக் பண்ணிக்கோங்க, பெஞ்ச்மார்க் FPS செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்டா நீங்க விளையாட போற கேமுக்கு அந்த கிராபிக்ஸ் கார்டு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு usersbenchmark.com வெப்சைட் போனீங்கன்னா உங்களோட கிராபிக்ஸ் கார்டுக்கான பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸை செக் பண்ணிக்கலாம். நீங்க கிராபிக்ஸ் மாடலை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இமிடியேட்டா செக் பண்ண வேண்டியது VRAM தான். இதுதான் கிராபிக்ஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ற மெமரி. 2025ல வர கேம்ஸ்லாம் 1080pல டீசென்ட் FPS வேணும்னாவே மினிமம் 8GB தேவைப்படுது. நீங்க 1440p ஆர் ஹையர் ரெசல்யூஷனுக்கு மூவ் பண்றீங்கன்னா 12GB இருந்தா ஸ்மார்ட்டா இருக்கும். இதுவே ஃபியூச்சர் ப்ரூஃபா வேணும்னா 16GB VRAM இருந்தா சேஃபர் சைடா இருக்கும். ஈவன் பவர்ஃபுல்லான கிராபிக்ஸ் கார்டா இருந்தாலும் VRAM கம்மியா இருந்ததுன்னா கேம் பிளே ஸ்டக் ஆகும், ஃப்ரேம் ரேட் டிராப் ஆகும், ஸ்ட்ரக்சர் லோட் டிலே ஆகும். GPU-ோட மாடல் அண்ட் VRAM ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர்னு நினைச்சு GPU-ோட பிராண்டை ரேண்டமா செலக்ட் பண்ணிடக்கூடாது. RTX 4070 கார்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா Zotac-லயும் இருக்கு, Asus-லயும் இருக்கு. ஆனா இது ரெண்டுமே சேம் கிடையாது. பிகாஸ் பில்ட் குவாலிட்டி, கூலிங் லெவல், நாய்ஸ் லெவல் எல்லாமே பிராண்டுக்கு பிராண்ட் வேரி ஆகும். RGB லைட், டிசைன் மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பிராண்டோட ரிலையபிலிட்டி அண்ட் சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு கொடுங்க. உங்க லொகேஷன்ல ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வாரண்டியுமே பிராண்ட் வைஸ் வேரி ஆகும். ரீப்ளேஸ்மெண்ட் டைம், பிக்கப் ஆப்ஷன், கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் ஸ்பீடுன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணாதான் ஒரு ரிலையபிள் கிராபிக்ஸ் கார்டு கிடைக்கும். கிராபிக்ஸ் கார்டோட தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் கிராபிக்ஸ் கார்டோட ஆர்கிடெக்சர். இதுதான் GPU-ோட பிரெயின். GPU எப்படி திங்க் பண்ணுது, எப்படி ஸ்பீடை பூஸ்ட் பண்ணுது அண்ட் மாடர்ன் கேம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு GPU-ோட ஆர்கிடெக்சர் தான் டிசைட் பண்ண போகுது. ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் CUDA கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். NVIDIA-ல CUDA கோட் இருக்கு, AMD-ல ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. இது பேரலல் ப்ராசஸிங் யூனிட். சிம்பிளா சொல்லணும்னா மல்டிபிள் டாஸ்கை சேம் டைம்ல ஹேண்டில் பண்றதுக்கு CUDA கோர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. கேம்ல ஹை டெக்ஸ்சர் லோட் பண்றது, பிசிக்கல் கால்குலேஷன்ல ஃப்ரேம் ரெண்டரிங் பண்றது, இது எல்லாமே ஸ்பீடா நடக்கணும்னா CUDA கோர் இல்ல ஸ்ட்ரீம் கோரோட கவுண்ட்டும் எஃபிஷியன்சியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மாடலை பார்க்கும்போது CUDA கோர் கவுண்ட் எவ்வளோ, பேஸ் கிளாக் ஸ்பீட் எவ்வளோ, பூஸ்ட் கிளாக் ஸ்பீட் எவ்வளோன்றதை கம்பேர் பண்ணலாம். அது கூடவே ரே ட்ரேசிங். மாடர்ன் ரியலிஸ்டிக் கேம்ல லைட்டிங், ஷேடோ, மிரர் ரிஃப்ளெக்ஷன் இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ரே ட்ரேசிங் தான். AMD-ல டெடிகேட்டட் ரே ஆக்சிலேட்டர்னு இருக்கும். ஸோ ரே ட்ரேசிங் இருக்க கேமை பிளே பண்ண போறீங்கன்னா நீங்க சூஸ் பண்ண கிராபிக்ஸ் கார்டு மாடலை RT கோர் இருக்கா, அது எஃபிஷியண்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டென்சார் கோர் AI பேஸ்டு ஃப்ரேம் அப் ஸ்கேலிங் அண்ட் ஃப்ரேம் ஜென்ரேஷன் இதுக்காக யூஸ் ஆகிறதா டென்சார் கோர். இது லேட்டஸ்டா DLSS 3, DLSS 3.5 மாதிரியான லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கான சப்போர்ட் கிராபிக்ஸ் கார்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும்.
AMD கிராபிக்ஸ் கார்டில் DLSSக்கு ஈக்குவலா FSR இருக்கும். ஸோ சூஸ் பண்ணும்போது DLSS இல்லைனா FSR சப்போர்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. AI கோர் டென்சார் கோர் எனேபிள்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கிராபிக்ஸ் கார்டு பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தாச்சு. நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா பேசிக் பட்ஜெட்டுக்கு RTX 4060, மிட்ரேஞ்ச் கேமிங்க்கு RTX 4070 ஆர் 5070 Ti. மணி ஒரு கன்சர்னே இல்லைன்னா RTX 4090 இல்லைனா 5090 செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிராபிக்ஸ் கார்டு பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பில்ட் பண்ண போற சிஸ்டம்க்கு மாஸ்டர் மைண்டான CPU பத்தி தான் பார்க்க போறோம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மேஜரா 3 விஷயம் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் CPU GPU பாட்டில் நெக், செகண்ட் CPUவோட பர்ஃபார்மன்ஸ், தேர்ட் சாக்கெட் கம்பேட்டபிலிட்டி. ஒரு கேமிங் பிசில இருக்க CPUவோட முக்கியமான விஷயமே பேலன்சிங் தான். அதாவது CPU GPUவோட பேலன்சிங்கை தான் பாட்டில் நெக்னு சொல்லுவாங்க. GPUல பவர்ஃபுல்லா இருந்து CPU வீக்கா இருந்தா உங்க கேமிங்ல பாட்டில் நெக் வரும். சிம்பிளா சொல்லணும்னா கேமிங்ல ஃபுல் பொட்டன்ஷியல் கிடைக்காது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிசில GPUவோட யூசேஜ் 85% இருக்கு, CPUவோட யூசேஜ் 99% இருக்கு. டார்கெட் FPS 100, ஆனா நமக்கு கிடைக்கிறது 85 FPS தான் கிடைக்கும். பேலன்ஸ் 15% பர்ஃபார்மன்ஸ் வேஸ்ட் தான். அதுக்கு பேர் தான் பாட்டில் நெக். 15% வரைக்கும் பாட்டில் நெக் ஆனா ஓகே தான், பட் அதுக்கு மேல போனா கண்டிப்பா கேமிங்ல லாக் ஆகும். இதை சீரியஸா கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் CPUவோட பர்ஃபார்மன்ஸ் தான். CPU பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை 3 கீ திங்ஸ் தான்: சிங்கிள் கோர், மல்டி கோர் அண்ட் த்ரெட், ஃபைனலா கேட்ச். கேமிங்க்கு சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் தான் க்ரூஷியல் ஒன். ஃப்ரேம் ரேட் ஸ்மூத்தா இருக்கிறது, இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் வருது, இது எல்லாமே சிங்கிள் கோர் ஸ்ட்ரென்த்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதுக்கப்புறம் மல்டி கோர் அண்ட் த்ரெட் பர்ஃபார்மன்ஸ் ஹெவி கேமிங்க்கு, பேக்ரவுண்ட் ரெக்கார்டிங்க்கு, ஸ்ட்ரீமிங்க்கு இது எல்லாமே ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய கோர் அண்ட் த்ரெட்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். மிட் ரேஞ்சுக்கு 6 to 8 கோர் இருந்தா எஃபிஷியண்டா இருக்கும். ஹை எண்டுக்கு ஹெவி கேமிங்க்கு 12 to 16 கோர் இருந்ததுன்னா பவர்ஃபுல்லா இருக்கும். இதுல நம்ம லாஸ்டா பார்க்க வேண்டியது கேட்ச் மெமரி. AMDல 3D V கேட்ச் மாதிரியான ஃபியூச்சர்ஸ் நம்மளோட FPS ஸ்டேபிளா இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சாக்கெட் கம்பேட்டபிலிட்டி. CPU மதர் போர்டையும் கனெக்ட் பண்ற ஒரு பார்ட் தான் சாக்கெட். எக்ஸாம்பிளுக்கு AM4 சாக்கெட் இருக்க ப்ராசஸரை AM5 சாக்கெட் இருக்க மதர் போர்டில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு சாக்கெட் லாங் லாஸ்டிங்கா வந்தால் தான் ஃபியூச்சர்ல வர ப்ராசஸர்ல நம்மளால அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி என்னோட சஜஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா AMD Ryzen சீரியஸ் தான். ஏன்னா இவங்க தான் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லையும் சாக்கெட் லாங் லாஸ்டிங்லையும் பெட்டரா இருக்காங்க. பேசிக்கு Ryzen 5 7600, மிட் ரேஞ்சுக்கு Ryzen 7 7800 X3D, அப்படி இல்லைன்னா Ryzen 7 9800 X3D போகலாம். பட்ஜெட் ஒரு கன்சர்னே இல்லைன்னா Ryzen 9 9950 X3D போயிடலாம். அப்படி இல்லை நான் இன்டெல் தான் போவேன்னு திங்க் பண்ணுறவங்களுக்கு பேசிக்கு i5 13400 F ப்ராசஸரை சூஸ் பண்ணிக்கலாம். மிட் ரேஞ்சுக்கு i7 14700K ப்ராசஸரை சூஸ் பண்ணலாம். பட்ஜெட் ஒரு கன்சர்னே இல்லைன்னா i9 14900K ப்ராசஸரை சூஸ் பண்ணிடலாம். நீங்க சூஸ் பண்ண ப்ராசஸர் பாட்டில் நெக் ஆகாம இருக்குமான்னு வெரிஃபை பண்ண கூகுள்ல போய் பாட்டில் நெக் கால்குலேட்டர்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதுல வர வெப்சைட்ல நீங்க செலக்ட் பண்ண CPU அண்ட் GPUவோட பாட்டில் நெக் பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிடலாம். CPU செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை மவுண்ட் பண்ண மதர் போர்டு சூஸ் பண்றது. மதர் போர்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது CPUவோட சாக்கெட் கம்பேட்டபிலிட்டி. இன்டெல்க்கு ஒரு சாக்கெட் டைப் இருக்கும், AMDக்கு ஒரு சாக்கெட் டைப் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு AMD பொறுத்த வரைக்கும் 7000, 8000, 9000 சீரியஸ் எல்லாத்துக்குமே AM5 சாக்கெட் தான் வருது. இன்டெலை பொறுத்த வரைக்கும் 12th and 13th LGA 1700 சாக்கெட்டும், லேட்டஸ்ட் இன்டெலுக்கு LGA 1851 சாக்கெட்டும் வருது. நீங்க சூஸ் பண்ண ப்ராசஸரோட சாக்கெட் தான் உங்க மதர் போர்டை சூஸ் பண்ணணும். மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா ப்ராசஸர் இன்சர்ட்டே ஆகாது. மதர் போர்டோட சிப் செட்டை சூஸ் பண்றதா நெக்ஸ்ட் ஸ்டெப். சிப் செட்டை எப்படி சூஸ் பண்ணலாம்னா, ஓவர் கிளாக்கிங் பிளான் பண்றவங்க ZR X சீரியஸ் சூஸ் பண்ணலாம். மிட் ரேஞ்ச் பட்ஜெட்டுக்கு B சீரியஸ் பண்ணா போதும். இதுவே பேசிக்னா HR A சீரியஸ் போதும். இதுதான் சிப் செட்டை சூஸ் பண்றதுக்கான பேசிக்கான கிரைட்டீரியா. மதர் போர்டை சூஸ் பண்ணதுக்கு ஸ்க்ரீன்ல தெரிய இந்த செக்லிஸ்ட்ல இருக்க எல்லாமே இருக்கான்னு பாத்துக்கோங்க. RAM ஸ்லாட் பொறுத்தவரையில் 2 ஸ்லாட் இருந்தா பட்ஜெட் கேமிங்க்கு ஓகே, பட் சீரியஸ் கேமரா இருந்தா 4 ஸ்லாட் இருந்தா பெட்டரா இருக்கும். ஈதர்நெட் பொறுத்த வரைக்கும் 2.5 Gbps இருந்தா மல்டிபிளேயர் கேமிங்க்கு லேக் ஆகாம வரும். வைஃபை பார்த்தோன்னா Wi-Fi 6E வருது, லேட்டஸ்ட்னா Wi-Fi 7 இருந்தா பெட்டரா இருக்கும். USB போர்ட் மினிமம் 8 to 10 போர்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. USB 3.2 Gen 2 ஆர் USB 4 இருக்கான்றத ரொம்ப இம்பார்ட்டன்டா பாத்துக்கோங்க. ஆடியோவை பொறுத்த வரைக்கும் ரியல்டெக் ALC 1220 லெவல் சவுண்ட் இருந்தா
ஃபுட் ஸ்டெப்ஸ், கன்ஷாட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் M.2 ஸ்லாட் அட்லீஸ்ட் 2 ஸ்லாட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அதோட PCI ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் 4 இல்லை 5 இருக்கான்னு பாருங்க. ஸ்டோரேஜுக்கு நல்ல ஸ்பீடாக இருக்கும். ஃபைனலாக VRM வோல்டேஜ் ரெகுலேட்டர் மாடுல். ஸ்டேபிளான பவரை ப்ராசஸருக்கு சென்ட் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கு. ஸோ இதையும் ஒரு கன்சர்ன் வச்சுக்கோங்க. தென் மதர் போர்டோட சைஸ். ஒரு பெரிய கேஸ் வாங்கினீங்கன்னா ATS மதர் போர்டு வாங்கிடலாம். கொஞ்சம் சின்ன கேஸாக இருந்தால் மைக்ரோ ATS மதர் போர்டு வாங்கலாம். கேமர்ஸை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ ATS மதர் போர்டு ப்ரிஃபரபிள் கிடையாது. ஸோ ATS மதர் போர்டே போயிடலாம். மோஸ்ட் ஆஃப் த கேமர்ஸ் ASUS அண்ட் MSI மதர் போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, AMD-ஆ இருந்தால் பேசிக் பட்ஜெட்டுக்கு ASUS B650 ப்ளஸ் வைஃபை சூஸ் பண்ணிக்கோங்க. மிட்ரேஞ்சாக இருந்தால் MSI X870 சூஸ் பண்ணிக்கோங்க. ஐஎண்டாக இருந்தால் ASUS X670E சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இன்டெல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பேசிக்கு B760 சூஸ் பண்ணிக்கோங்க. மிட்ரேஞ்சுக்கு ASUS ROG Z790 சூஸ் பண்ணிக்கோங்க. ஐஎண்டுக்கு MSI Z790 சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரேம். இப்போ 2025ல நார்மல் கேம்ஸ்க்கே 16 GB மினிமம் தேவைப்படுது. சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரீமிங், கோம், டிஸ்கார்ட் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு 32 GB ரேம் போடலாம். ஸ்மூத்தாக இருக்கும். ரேமை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான் பார்க்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ரேமோட வெர்ஷன் DDR4 ஆர் DDR5. செகண்ட் மெகாஹிட்ஸ் அண்ட் CL வேல்யூ. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம சேனல்லே ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. DDR4 ரேம் வாங்க போறீங்கன்னா 16 GB ரேம் சிங்கிள் ஸ்லாட்டில் போடுறதுக்கு 2 8 GB ரேமை டியூல் சேனலில் போட்டிங்கன்னா கேமிங்கில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இதுவே DDR5 இருந்தால் டியூல் சேனல் தான் யூஸ் பண்ணணும்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. நம்ம பில் பண்ண போகிறது கேமிங் PC. அதுக்கு மினிமம் 16 GB வேணுன்றதுல ஸ்ட்ரிக்டாக இருங்க. அடுத்து SSD. இப்போ லேட்டஸ்ட்ல இருக்குது NVMe M.2 SSD. இதுதான் உங்களோட விண்டோஸ் பூட்டிங் டைம், அப்ளிகேஷன் ஓப்பனிங், கேம் லோடிங் டைமை குறைக்க போகுது. ஒரு நார்மல் கேமிங் எடுத்துக்கிட்டாவே 150 GB ஸ்டோரேஜ் எடுத்துக்கும். மினிமம் 1 TB போயிட்டீங்கன்னா பெட்டர் சாய்ஸாக இருக்கும். பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் 2 TB போங்க. அப்போ தான் அடிக்கடி கேமை டெலீட் பண்ண நீட் இருக்காது. SSD சூஸ் பண்ண சிம்பிள் டிப் சொல்கிறேன். மதர் போர்ட்லேயும் SSDலையும் சேம் PCI வெர்ஷன் மேட்ச் ஆச்சுன்னா நம்மளால ஃபுல் ஸ்பீடை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா SSDயோட ஃபுல் பொட்டன்ஷியல் நமக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் பவர் சப்ளை PSU. CPU GPUவில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு PSUவில் மணி சேவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. மொத்த சிஸ்டமும் கிராஷ் ஆகிடும். ஸோ PSUவில் மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. பவர் சப்ளைவை எப்படி செலக்ட் பண்ணணும்னா, உங்கள் GPU CPU எவ்வளோ பவர் எடுக்குதுன்னு ஆன்லைனில் PSU கால்குலேட்டரில் செக் பண்ணுங்கள். அதை விட எக்ஸ்ட்ரா 150 வாட் இருக்க பவர் சப்ளைவை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரேட்டிங். மினிமம் 80+ பிரான்ஸ் ரேட்டிங் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் பட்ஜெட்டில் முடிஞ்சால் 80+ கோல்டு ரேட்டிங் போங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரிலேயபிள் அண்ட் பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் PCயோட கேஸ். இதை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரூல் தான், ஏர் ஃப்ளோ. அது கூடவே டைமென்ஷன்ஸ் அண்ட் ப்ரீ இன்ஸ்டால்டு ஃபேனை செக் பண்ணணும். ஏர் நல்லா கம்ஃபர்டபுளாக உள்ளே வரவும் அண்ட் ஹாட் ஏர் எக்ஸிட் ஆகிறதுக்கும் ஸ்பேசியஸாக இருக்கணும். ஏர் ஃப்ளோ கரெக்டாக இல்லைன்னா காம்பனன்ட்ஸ் ஓவர் ஹீட் ஆகி பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அடி வாங்கும். ஒரு குட் ஏர் ஃப்ளோக்கு மெஸ்டிஷன் இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. மினிமம் 3 ப்ரீ இன்ஸ்டால்டு ஃபேன் இருந்தால் நல்லது. நீங்கள் செலக்ட் பண்ணுற கேபினெட்டில் மதர் போர்டு அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டை ஃபிக்ஸ் ஆகுமான்றதை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நெக்ஸ்ட் CPU கூலண்ட். CPU கூலண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் தான். ஒன்று ஏர் கூலண்ட், இன்னொன்று லிக்விட் கூலண்ட். ஏர் கூலண்ட்டை கம்பேர் பண்ணும்போது லிக்விட் கூலண்ட் தான் கேமிங்க்கு பெட்டராக இருக்கும். ஐஎன் CPU GPUக்கு லிக்விட் கூலண்ட்டும், மிட் ரேஞ்சுக்கு ஏர் கூலண்ட் போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். கூலரை எப்படி செலக்ட் பண்ணணும்னா, நீங்கள் சூஸ் பண்ண ப்ராசஸரோட TDPயும் கூலரோட TDPயும் சேமாக இருந்தால் நல்லது. எக்ஸாம்பிளுக்கு ப்ராசஸரோட TDP 105 இருந்தால் கூலரோட TDPயும் 105 இருந்ததுன்னா பெஸ்ட். இன்கேஸ் நீங்கள் லிக்விட் கூலரை சூஸ் பண்ணுறீங்கன்னா, லிக்விட் கூலரில் இருக்க ரேடியேட்டர் சைஸ் 120 mm 240 mm டிஃப்ரெண்ட் சைஸில் அவைலபிளாக இருக்குது. அது நம்ம கேபினெட்டில் ஃபிட் ஆகுமான்னு செக் பண்ணி வாங்குங்க. ஆனால் இப்போ வர கூலண்ட்லாம் ஃபியூச்சர் ரிச்சாக இருக்கிறதுனால அதையே ஐஎன்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு எக்ஸ்பர்ட்டோட கன்சல்ட் இல்லாமலே உங்களால் பெஸ்ட் கேமிங் பிசியை பில்ட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ட்ரீம் பிசியை ரெடி பண்ணுங்கள்.